மிக மிக குறைவுதான். அதை விரல் விட்டு எண்ணி சொல்லிவிடலாம். எவையெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் ஒவ்வொன்றாக சொல்லிவிடலாம். ஆனால் எவையெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் என்ன செய்ய முடியாது, வரையறுத்து சொல்ல முடியாது. இது அல்லாஹ் நம்மீது புரிந்திருக்கக்கூடிய அருள் கொடையின் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை விதமான அருள் கொடைகளை அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தின் மீது பொழிந்திருக்கிறான். அவ்வாறு அல்லாஹ் பொழிந்திருக்கக்கூடிய அருள் கொடைகளில் ஒரு அருள் கொடை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு அனுமதித்தவற்றை விட தடை செய்தவை குறைவுதான், மிக மிக குறைவு. சில பொருட்களை குறிப்பிட்டு இவற்றை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ் தடை விதித்திருக்கிறான். அது எதற்காக என்று சொன்னால், மனிதனை கஷ்டப்படுத்த வேண்டும், சிரமப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய நோக்கம் அல்ல. இன்னல்லாஹ் யுரீது பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு இலகுவைத்தான் நாடுகிறான், உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை. உங்களை கசக்கி பிடிய வேண்டும், கஷ்டப்படுத்த வேண்டும் என்பது நம்மை படைத்த அல்லாஹ்வுடைய நோக்கம் அல்ல. நம்முடைய நன்மைக்காக, மனித சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அல்லாஹ் சிலவற்றை தடை செய்திருக்கிறான். அவற்றை நாம் கண்டிப்பாக பேண வேண்டும். அந்த தடை செய்யப்பட்ட பொருட்களை விட்டும் விலகி வாழ வேண்டும். இது நம்மீது கட்டாய கடமையாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்கள் மீது சில கடமைகளை சுமத்திருக்கிறான், அவற்றை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள். சில தடைகளை விதித்திருக்கிறான், அந்த தடைகளை நீங்கள் மீறி விடாதீர்கள். அல்லாஹ் சிலவற்றை பற்றி ஒன்றுமே பேசவில்லை. அப்படி என்றால் அவையெல்லாம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மறந்தோ அல்லது கவனக்குறைவாகவோ அதை பேசாமல் இருக்கவில்லை, வேண்டுமென்றுதான் அதை பற்றி அல்லாஹ் பேசாமல் இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? அவையெல்லாம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவை என்பது அதனுடைய பொருளாகும்.